உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாப்பிள மாமா, என்ன மாமா, என்னாச்சு? ஏன் உங்க கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? நாம கற்பனை பண்ணி பார்த்த மாதிரி கேக்குறான். நம்மளும் அதுல என்ன சொன்னமோ அதையே சொல்லிடுவோம். மாமா, என்ன மாமா ஆச்சு? என் அக்காவை எப்படியாவது காப்பாத்து மாப்பிள. தயவு செஞ்சு என் அக்காவை எப்படியாவது காப்பாத்தி கொடு மாப்பிள. என்ன உளறிட்டு இருக்கீங்க? என்னன்னு முதல்ல சொல்லுங்க. என்ன உளறிக்கிட்டு இருக்குன்னு சொல்றான். நம்ம யோசிச்சு பார்த்ததுல இதெல்லாம் அவன் சொல்லவே இல்லையே. மாமா, என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. நான் எவ்வளவு சொல்லி கேட்காம அக்கா சாக போறேன்னு சொல்லி கதவை போட்டுக்கிட்டு தூக்க தொங்க போற மாப்பிள. நீதான் வந்து காப்பாத்தணும் மாப்பிள. ஐயோ, என்ன எந்த ரூம் கூட கேட்காம ஓடுறான்? ஓடட்டும், அதுவும் நல்லதுக்குதான். தூக்கு மாட்டிக்க போற மாதிரி நடிக்க தான் போறோம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா எல்லா விஷயத்திலயும் இருக்கணும். ஒரே தட்டுல திறக்கிற மாதிரி தாப்பால லூஸ் பண்ணிட்டு வந்துருவோம். மாப்ள அந்த ரூம்ல மாப்ள, இந்த ரூம். இருங்க. ஐயோ, இவன் எங்க இருந்து வந்தான்? இப்ப என்ன ஆக போதோ தெரியலையே. ஆமா, என்னடா இதுக்கு இவ்வளவு வேகமா ஓடி வரீங்க? டேய், அம்மா தூக்கு போட்டுக்க போறாங்கடா. டேய், என்னடா சொல்ற? சித்தி தூக்கு மாட்டிக்க போறாங்களா? ஐயோ, எல்லாரும் வாங்க. சித்தி, இருடா, எதுக்குடா எல்லாரையும் கூப்பிடுற? என்னமாமா பேசிட்டு இருக்கீங்க? சித்தி தூக்கு போட்டுக்க போறாங்க. எல்லாரும் கூட்டிட்டு போய் காப்பாத்தணும்ல. தனியா போனா நம்ம எப்படி காப்பாத்த முடியும்? எல்லாரும் வாங்க. இரு, மெல்ல பேசுப்பா. ஏன் இப்படி கத்துற? யாருக்காவது கேட்டு போகுது. கேட்டுட்டு போகுது மாமா. எல்லாரும் கூட்டிட்டு போய் சித்தியை காப்பாத்துவோம். ஏன்பா, அங்க என்ன தூக்குனாங்குருவியா கூடு கட்டி வச்சிருக்கு? எல்லாரையும் கூட்டு போய் காட்டுறதுக்கு உன் சித்தி தூக்கு மாட்டிக்க போறாங்கப்பா. இதெல்லாம் வந்திருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா நம்ம குடும்பம் மானமே போயிடும்பா. அதனால நமக்குள்ள காதும் வச்ச மாதிரி அங்க போய் அக்காவை காப்பாத்திட்டு வந்துருவோம். சரி, நீங்க சொல்ற மாதிரி செய்வோம். வாங்க போவோம். வா. ஐயோ, தள்ளுங்க மாமா. நீ போக கூடாதுப்பா. மாமா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? தள்ளுங்க. ஐயோ, காப்பாத்துங்க. சித்தி. ஐயோ, சித்தி. என்ன சித்தி? என்னம்மா? அம்மா, என்ன மாமா? சித்தியை யாரும் காப்பாத்திட கூடாதுன்னு வெளியே தாப்பா போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க. அவங்க என்ன காப்பாத்துன்னு கத்துறாங்க? இது கேள்வி கேட்கிற நேரமா மாப்ள? என் அக்காக்கு முதல்ல என்னாச்சுன்னு பாரு மாப்ள. ஐயோ, கரிகாலன் எதுக்கு கூட்டிட்டு வந்தான்? இந்த முட்டா பைய வீரையன். அம்மா, என்னம்மா ஆச்சு? எதுக்குமா இப்படி ஒரு முடிவுக்கு வந்த? தூக்கு போட்டுக்கிற அளவுக்கு இப்ப என்ன நடந்துச்சு? நான் எதுக்குப்பா இதை உன்கிட்ட சொல்லணும்? இல்ல சொன்னாதான் என்ன ஆக போகுது? என் பேச்சுக்கு இங்க யார் மதிப்பு கொடுக்க போறா? நான் எதையும் சொல்லி எதுவும் மாற போறதில்ல. என்ன சாக விடுங்க, நான் செத்து தொலைறேன். அப்பவாவது எனக்கு நிம்மதி கிடைக்கட்டும். சித்தி, ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படி என்னதான் நடந்துச்சு? ஐயோ, அருள் பேச வேண்டியது எல்லாத்தையும் இவன் பேசிக்கிட்டு இருக்கான். காரியத்தை கெடுத்துருவான் போல இருக்கே. நாம போட்ட பிளான் நடக்காம போயிடுமோ? சொல்லி தொலைடா. கூட தான் இன்னொருத்தனை கூட்டிட்டு வந்து தொலைச்சிட்டியே. இப்ப நான் என்னத்த சொல்ல? இப்போ நீ சொல்லாம யோசிக்கிறது தப்பு. என்ன நடந்துச்சு சொல்லுக்கா. நான் பெத்த பிள்ளையா இருந்தாலும் நான் நம்ப தயாரா இல்ல. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் பட்ட அசிங்கம்லாம் போதும். சித்தி. அம்மா, ஏம்மா இப்படி பேசுற? என்னம்மா ஆச்சு? அக்காவோட மனசுல அவ்வளவு வலி இருக்கு மாப்பிள. அக்கா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கா. அன்னைக்கு பூ வைக்கிற அன்னைக்கு நந்தினி வீட்ல இல்லன்னு சொன்னோம். ஆனா அதை நீ நம்பாம நந்தினியோட அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்ன. பெத்த புள்ளையே நம்மள நம்பலன்னு சொல்லி அக்கா மனசு ரணமாயிடுச்சு மாப்பிள. மாமா, அன்னைக்கு நீங்க 2 பேரும் சொன்னது நடக்கல. அவதான் பாத்ரூம்ல இருந்து வந்தால. அது தப்பு தானே மாமா? அப்போ நாங்க சொன்னதை நீ நம்ப மாட்டல்ல? அன்னைக்கு நடந்தது எல்லாமே நந்தினி போட்ட திட்டம். திட்டம் போட்டாளா? என்ன சொல்றீங்க மாமா?
ஆமா மாப்பிள, அன்னைக்கு எல்லாமே டிராமா. அன்னைக்கு அவ வீட்ல இல்லவே இல்ல. அன்னைக்கு உன் அம்மாவை அவமானப்படுத்த அவ போட்ட டிராமா. டேய், அவ என்ன டிராமா போட்டா? அவ அன்னைக்கு வீட்டுக்குள்ள இருந்தேன்னு சொன்னால, அதுவே டிராமா. அவ அன்னைக்கு காலேஜுக்கு இன்டர்வியூக்கு போயிருக்கா. அது தெரியுமா உனக்கு? இன்டர்வியூக்கு போனாளா? கேட்க உனக்கே அதிர்ச்சியா இருக்குல்ல? இல்ல மாமா, அவ இன்டர்வியூக்கு போறதா சொன்னா. ஆனா நான் போக வேணாம்னு சொன்னதும் அவ போகலையே. அவ போகாமலா இல்ல, தெரியாம போயிருக்கா. உன்னை ஏமாத்திட்டு போயிருக்கா. மாமா, ஆதாரம் இல்லாம யார் மேலயும் பழி போடக்கூடாது. நீ இப்படி சொல்லுவன் தெரியும் மாப்ள. அதனாலதான் நான் ஆதாரத்தை பாக்கெட்ல வச்சிருக்கேன். டேய், இந்தா இத புடி. இத பார்த்தா நம்புவல்ல? புடி. என்ன இது? என்ன மாப்ள பார்த்துட்டு நிக்கிற? இத நீ எதிர்பார்க்கல? வாழ்க்கை அப்படிதான் மாப்ள. எதிர்பார்க்கறதெல்லாம் நடக்காது. எதிர்பார்க்காம நம்ம இருக்கோம் பாரு, அது நடக்கும். நாம ரொம்ப நம்பினவங்க தான் நம்மள ஏமாத்தி ஏன் முதுகுல கூட குத்திடுவாங்க. அதுக்கு ஆதாரம் தான் இது. நீ கையில வச்சிருக்கிற இந்த பேப்பர், இத படி. உண்மை என்னன்னு உனக்கு புரியும். என்னைய மாப்பிள பாக்குற? உன்னை எப்படி முட்டாளாக்கணும், உன்னை எப்படி ஏமாத்தணும்ன்றதுக்கு இதுதான் சாட்சி. இதுல ஒவ்வொன்னும் உண்மையை சொல்லும். படி, படிடா. என்னக்கா பேப்பர் இவ்வளவு பெருசா இருக்கு? எனக்கு என்னடா தெரியும்? என்னடா பண்ணி தொலைச்ச? அன்புள்ள ஆசை அத்தானுக்கு 1000 முத்தங்களுடன் பரிமளா எழுதுவது. மாமா, ஏய், மாமா, அந்த லெட்டர்ல மாப்பிள இது இங்கதான் வச்சேன், எங்க வச்சேன்னு தெரியலையே. மாமா, சித்திக்கு பிடிக்காத யாரையோ நீங்க லவ் பண்ணிருக்கீங்க. இந்த வயசுல இதெல்லாம் தேவையான சித்தி உங்களை கண்டிச்சிருக்காங்க. ஆனா அதையும் மீறி நீங்க அந்த பொண்ணதான் லவ் பண்ணிருக்கீங்க. இல்ல, இது தெரிஞ்சுதான் சித்தி தூக்கெல்லாம் மாட்டிக்க போயிருக்காங்க. அப்படிதானே? ஐயோ, சொன்னா பிரச்சனை ஆயிடுமேன்னு வேற ஏதோ விஷயத்த சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கீங்க. ஐயோ, அப்படிலாம் இல்ல மாப்பிள. மாப்பிள, லெட்டர் என்கிட்ட இருந்துச்சு. அதான் நீ எழுதின லெட்டர் கையில இருக்கே மாமா. ஐயோ, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மாப்பிள. மாமா, என்ன நடக்குது இங்க? இல்ல மாப்பிள, அந்த லெட்டர் என் கையில இருந்தது. என்ன மாமா, பார்த்து விடக்கூடாதா? சரி மாமா, ஒண்ணு இல்ல. எந்திரிங்க, பார்த்து மெதுவா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.